மக்களே, வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பாவக்காய் வறுவல் தான் பண்ண போறோம். வாங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பொருட்களை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கோங்க. அடுத்தது உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உளுந்து எடுத்து தனியாக கொட்டிக்கலாம். இப்போ எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 4 வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணுத்தையும் வதக்கிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காய் வெட்டிக்கலாம் வாங்க. பாவக்காவை இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. பீஸாக 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பாவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பவுலில் எடுத்து நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் வந்துட்டு பாவக்காவை எடுத்து போடலாம். 2 to 5 minutes இது மாதிரி மஞ்சள் தண்ணியிலேயே அந்த பாவக்காய் இருக்கட்டும். அப்போ தான் அந்த கசப்பு தன்மை போகும். இப்போ கடலைப்பட்டை வந்து வறுத்துக்கலாம். வேர்க்கடலையே வறுத்துக்கலாம். இப்போ இது வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்ததில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பொடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும்.
இப்போ பாவக்காவை நல்ல தண்ணியில் இன்னொரு வாட்டி அலசிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அலசணும். ஏற்கனவே மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அலசின பாவக்காவை மறுபடியும் நம்ம நல்ல தண்ணியில் அலசி இதில் சேர்த்துக்கலாம். பாவக்காய் சேர்த்துக்கோங்க. அப்போது இப்போ நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ வாங்க இதுலேயும் நம்ம தக்காளி வெட்டிக்கலாம். தக்காளி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வந்துடலாம். வணங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வேகிறதுக்கு. இப்போ நம்ம அந்த அரைச்சதை சேர்த்துக்கலாம். நம்ம அதிகமாக அரைச்சிருக்கோம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னொரு டிஷ் வந்து ரெசிபி வந்து கத்திரிக்காய்க்கு ஏதாவது செய்யும் போது நம்ம அதை சேர்த்துக்கலாம். வாங்க அந்த தூளை ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரைச்சதை ஆட் பண்ணிக்கோங்க.
இது இப்படி சொல்கிறேன், இப்படி இப்போ தெரியுதா? இப்போ அந்த தூள் போட்டு இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிடலாம். இப்போ வாங்க நம்ம சாப்பிடலாம். கம கமன்னு வாசனை வருதுங்க. சூப்பரா வாசனை வருதுங்க. இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. பாவக்காய் வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்குதுங்க. சுத்தமாக கசப்பே இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஊற வச்சதுனால நமக்கு வந்து கசப்புத்தன்மை தெரியல. ரொம்பவே டேஸ்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். இப்போ வாங்க சாப்பிட்லாம். நம்ம இதை வந்து ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து இட்லி தோசைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க. இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த பொடியெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் கூட கசப்பே இல்லை. சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள்.